Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்திலிருந்து செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி. டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் எவ்வளவு மணி நேரமாக சோதனையானது நடைபெற்று வருகிறது? என்ன நடக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலை முதலானது அமலாக்கத்துறை அதிகாரியானது அதிரடி இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள், அதாவது ஒப்பந்ததாரர்கள், டாஸ்மார்க்குடைய ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட முக்கியமான அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனுடைய அலுவலகங்கள் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய திலக் தெருவில் அவருடைய அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் டாஸ்மார்க்குடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த தாளமுத்து நடராஜன் மாளிகை இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திலும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக அவர்கள், அதாவது டாஸ்மாக் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலைவாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பாக ஓராண்டு காலம் அவர் சிறையில் இருந்து வந்தார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழக அரசிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் SNJ, அதே போன்று திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன், கேர்ள்ஸ் நிறுவனம், இது போன்ற மதுபான ஒப்பந்ததாரர்களிடம் தொடர்ச்சியாக தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களுடைய ஆவணங்களை அமலாக்கத்துறை ஏற்கனவே எடுத்து வைத்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்போது ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சோதனை முடிவில் அவர்கள் எவ்வளவு சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள், அதே போன்று அரசிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் முறையாக இருக்கிறதா என்கிற பல்வேறு அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையின் முடிவானது கிட்டத்தட்ட இன்று அல்லது நாளை வரை தொடரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை முடிவில் இவர்கள் எவ்வளவு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியிருக்கிறார்கள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை எவ்வளவு கோடி ரூபாய் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்ற முழு தகவல்கள் செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.